வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நேரடியாக மோதிய விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 18 முறை விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. இதில் என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. 80களில் ரஜினி கமலுக்கு இணையான முன்னணி நடிகர்களாக இருந்தவங்க தான் விஜயகாந்தன் பாக்கியராஜ். முதன்முறையாக விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 நவம்பர்ல. இதுல விஜயகாந்துக்கு அகல் விளக்கு அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜோட சுவர் இல்லாத சித்திரங்கள் நவம்பர் 30 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட அகல் விளக்கு படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1981 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு மௌன கீதங்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், சரிதா ஆகியோர் நடிச்ச மௌன கீதங்கள் ஜனவரி 23 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தையும் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் விஜயகாந்தோட சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோதல்ல 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1982 மார்ச்சில் நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு ஆட்டோ ராஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், சுலக்ஷனா ஆகியோர் நடிச்ச தூரல் நின்னு போச்சு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 300 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட ஆட்டோ ராஜா படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1983 ஜூலையில் நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு டௌரி கல்யாணம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், ஊர்வசி ஆகியோர் நடிச்ச முந்தானை முடிச்சு ஜூலை 22 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இந்த படம் அந்த டைம்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. பாக்கியராஜோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். இந்த படத்தையும் நடிகர் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே சமயம் டௌரி கல்யாண படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் முந்தானை முடிச்ச அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜோட முந்தானை முடிச்சு படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1984 செப்டம்பர்ல நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு நாளை உனது நாள் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு தாவணி கனவுகள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், சிவாஜி கணேசன் ஆகியோர் நடிச்ச தாவணி கனவுகள் செப்டம்பர் 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தையும் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் விஜயகாந்தோட நாளை உனது நாள் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த மோதல்ல 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1985 ஏப்ரல் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு ராமன் ஸ்ரீராமன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், ரஜினிகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நான் சிகப்பு மனிதன் ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விஜயகாந்தோட ராமன் ஸ்ரீராமன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் நான் சிகப்பு மனிதன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1985 நவம்பர்ல நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு சின்ன வீடு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல பாக்கியராஜோட சின்ன வீடு படம் நவம்பர் 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட ஏமாற்றாதே ஏமாறாதே படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1987 ஜூன்ல நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு எங்க சின்ன ராசா அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு வீரன் வேலுத்தம்பி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், ராதா ஆகியோர் நடிச்ச எங்க சின்ன ராசா ஜூன் 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் நடிகர் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா அதே சமயம் விஜயகாந்தோட வீரன் வேலுத்தம்பி எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் பாக்கியராஜ் தான் வின்
வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1988 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு இது நம்ம ஆளு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு நல்லவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், சோபனா ஆகியோர் நடிச்சிருந்த இது நம்ம ஆளு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு நடிகர் பாக்கியராஜே தான் இசையமைச்சிருந்தாரு. பாடல்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விஜயகாந்த், ராதிகா ஆகியோர் நடிச்ச நல்லவன் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இது நம்ம ஆளு பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1990 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சத்ரியன் படமும் பாக்கியராஜுக்கு அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயகாந்த், பானுப்பிரியா ஆகியோர் நடிச்ச சத்ரியன் அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் பாக்கியராஜ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த அவசர போலீஸ் 100 படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தையும் நடிகர் பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1991 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு பவுனு தான் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படம் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட கரியர்ல இன்னைக்கு வரைக்கும் மிக முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். அதே சமயம் பாக்கியராஜோட பவுனு தான் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே 1991 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு ருத்ரா படமும் விஜயகாந்துக்கு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ், கௌதமி ஆகியோர் நடிச்ச ருத்ரா நவம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல விஜயகாந்தோட 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1992 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் படமும் பாக்கியராஜுக்கு சுந்தரகாண்டம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சுகன்யா ஆகியோர் நடிச்ச சின்ன கவுண்டர் ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜயகாந்தோட கரியர்லயே இந்த படமும் மிக முக்கியமான ஒரு படமா இருக்கு. அதே நாள்ல பாக்கியராஜ், பானுப்பிரியா ஆகியோர் நடிச்ச சுந்தரகாண்ட படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை பாக்கியராஜே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னதான் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சின்ன கவுண்டர் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1992 தீபாவளிக்கு நடக்குது. இதுல பாக்கியராஜுக்கு ராசுகுட்டி அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு காவிய தலைவன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல பாக்கியராஜ், ஐஸ்வர்யா ஆகியோர் நடிச்ச ராசுகுட்டி அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் பாக்கியராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே நாள்ல விஜயகாந்தோட காவிய தலைவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல பாக்கியராஜ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1994 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு வீட்ல விசேஷக அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், மீனா ஆகியோர் நடிச்ச சேதுபதி ஐபிஎஸ் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. பி வாசு டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாள்ல பாக்கியராஜோட வீட்ல விசேஷங்க அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் சேதுபதி ஐபிஎஸ் பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1995 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு கருப்பு நிலா அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், குஷ்பு ஆகியோர் நடிச்ச கருப்பு நிலா ஜனவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் பாக்கியராஜ், மீனா ஆகியோர் நடிச்ச ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயகாந்தன் பாக்கியராஜ் படங்களோட அடுத்த மோதல் 1996 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜயகாந்துக்கு அலெக்சாண்டர் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு ஞானப்பழம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சங்கீதா ஆகியோர் நடிச்ச அலெக்சாண்டர் நவம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் பாக்கியராஜ், சுகன்யா ஆகியோர் நடிச்ச ஞானப்பழம் படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. அடுத்தது 1998
99ல விஜயகாந்த் பாக்கியராஜ் படங்கள் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல விஜயகாந்துக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற படமும் பாக்கியராஜுக்கு என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற படமும் கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல விஜயகாந்த், சோபனா ஆகியோர் நடிச்ச பாட்டுக்கு ஒரு தலைவன் மார்ச் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்துல பாக்கியராஜோட என் ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. இதே மாதிரி நேரடியாக மோதிய விஜயகாந்த் ரஜினிகாந்த் படங்கள், ரஜினி கமல் படங்கள், ரஜினி மோகன் படங்கள், ரஜினிகாந்த் பாக்கியராஜ் படங்கள், விஜய் அஜித் படங்கள், ரஜினி கமல் படங்கள், சிம்பு தனுஷ் படங்கள், விக்ரம் சூர்யா படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.